நிகிலுக்கு மும்பையின் ஒரு பகுதியில் பெரிய ரெடிமேட் ஆடை கடை இருந்தது. தன் தந்தையுடன் சேர்ந்து பல வருட உழைப்பால் தொழிலை அவ்வளவு பெரிதாக வளர்த்திருந்தான். பணத்திற்கு என்றுமே பஞ்சம் இருந்ததில்லை. காலையில் கடை, மாலையில் வாடிக்கையாளர்களின் கூட்டம், இரவில் விநியோகஸ்தர்களுடன் கணக்கு வழக்கு, பிறகு அடுத்த நாளுக்கான ஆயத்தம். இதுவே அவனது வாழ்க்கையாக மாறி இருந்தது. 8 ஆண்டுகள் கடந்துவிட்டன. ஆனால் அவன் தனக்கென ஒருபோதும் நேரத்தை ஒதுக்கியதே இல்லை. எவ்வளவு உழைக்கிறாயோ அவ்வளவு தூரம் முன்னேறுவாய் என்று அவனது தந்தை எப்போதும் கூறுவார். நிகிலும் அதே எண்ணத்திலேயே வாழ்ந்து வந்தான். ஆனால் ஒரு நாள் மாலை கடையை பூட்டும் போது அவன் கண்ணாடியில் தன்னை பார்த்தான். முகத்தில் சோர்வு இருந்தது. கண்களில் பிரகாசம் இல்லை. பணம் பெருகுகிறதே தவிர வாழ்க்கை சுருங்கிக் கொண்டே போவதை அவன் உணர்ந்தான். அன்றைய இரவே சில நாட்களுக்கு எல்லா பொறுப்புகளிலிருந்தும் தள்ளியிருக்க வேண்டும் என்று முடிவெடுத்தான். தன் மொபைலை எடுத்து மலைப்பிரதேச இடங்களை தேடத் தொடங்கினான். பல புகைப்படங்களுக்கு நடுவே சிம்லாவில் உள்ள ஒரு சிறிய தங்குமிடத்தின் புகைப்படம் அவன் கண்ணில் பட்டது. பனியால் மூடப்பட்ட மர வீடு, எதிரே தேவதாரு மரங்கள், நாலாபுறமும் அமைதி. அந்த படத்தை பார்த்ததுமே இந்த இடம்தான் சரியானது என்று அவனது மனம் கூறியது. யோசிக்காமல் உடனடியாக 3 நாட்களுக்கு அறையை பதிவு செய்தான். 2 நாட்களுக்கு பிறகு நிகில் பேருந்தில் சிம்லாவை அடைந்தான். அது ஜனவரி மாதம். சில்லென்ற காற்று முகத்தில் மோதிய போது அவனுக்கு மும்பையின் வெப்பமே நினைவில் இல்லாமல் போனது. பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு டாக்ஸியை பிடித்தான். அந்த தங்குமிடம் நகரத்தை விட்டு சற்று தள்ளி இருக்கும் மலைப்பகுதியில் இருப்பதாக ஓட்டுநர் கூறினார். வழிநெடுகிலும் நிகில் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து கொண்டே வந்தான். பனியால் மூடப்பட்ட சிகரங்கள், உயரமான தேவதாரு மரங்கள், பள்ளத்தாக்குகளில் பரவியிருந்த மூடு பனி. இந்த இயற்கை காட்சி அவனுக்கு முற்றிலும் புதிதாக இருந்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த டாக்ஸி ஒரு மண் பாதையில் வந்து நின்றது. ஓட்டுநர், சார், இனிமேல் நடந்துதான் செல்ல வேண்டும் என்றார். நிகில் தனது பையை எடுத்துக்கொண்டு மெதுவாக மேலே ஏற தொடங்கினான். 5 நிமிடங்களுக்கு பிறகு அவனுக்கு அந்த சிறிய மர வீடு தெரிந்தது. வீட்டின் வெளியே வண்ண வண்ண பூந்தொட்டிகள் வைக்கப்பட்டிருந்தன. அவற்றின் மீது லேசாக பனி படிந்திருந்தது. சற்று நேரத்தில் கதவு திறந்தது. எதிரே எளிமையான முகத்தை கொண்ட ஒரு பெண் நின்று கொண்டிருந்தாள். அவள் புன்னகையுடன் யார் வேண்டும் என்று கேட்டாள். நிகில் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு பதிவு செய்த விவரங்களை காண்பித்தான். அந்த பெண் தன் மொபைலை பார்த்ததும் சில நொடிகள் அப்படியே அமைதியாகி விட்டாள். பிறகு அவள், மன்னியுங்கள், இப்போது இங்கே கொஞ்சம் வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. ஒருவேளை பதிவை நிறுத்த மறந்துவிட்டார்கள் போல் இருக்கிறது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பக்கத்தில் உள்ள ஏதேனும் ஒரு பெரிய விடுதியின் முகவரியை கூறுகிறேன் என்றாள். நிகில் வீட்டிற்குள் எட்டி பார்த்தான். ஒரு புறம் விறகுகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. மறுபுறம் சில கட்டுமான பொருட்கள் கிடந்தன. வீடு இன்னும் முழுமையாக தயாராகவில்லை என்பது தெளிவாக புரிந்தது. இருந்தாலும் அங்கே எந்த ஒரு பெரிய விடுதியிலும் கிடைக்காத ஒரு சொந்த பந்த உணர்வு இருந்தது. அவன் புன்னகையுடன், நான் விடுதியில் தங்குவதற்காக வரவில்லை. எனக்கு இந்த இடம்தான் பிடித்திருக்கிறது. கொஞ்சம் அசௌகரியமாக இருந்தாலும் எனக்கு எந்த புகாரும் இல்லை என்றான். அந்த பெண் மீண்டும் விளக்க முயன்றாள். இன்னும் சுடுநீர் கருவி பொருத்தப்படவில்லை. அறையும் தயாராகி வருகிறது. உங்களுக்கு சிரமமாக இருக்கும். நிகில் அமைதியான குரலில், நான் ஓய்வெடுக்க வந்திருக்கிறேன், வசதிகளை கணக்கிட அல்ல என்று பதிலளித்தான். அவனது வார்த்தைகளை கேட்டதும் அந்த பெண்ணின் முகத்தில் லேசான புன்னகை அரும்பியது. அவள் கதவை முழுமையாக திறந்து, சரி, உங்களுக்கு உண்மையிலேயே எந்த சிரமமும் இல்லை என்றால் உங்களை வரவேற்கிறேன். என் பெயர் கௌரி என்றாள். நிகில் தன் பையை அறைக்குள் வைத்தான். அறை சிறியதாக இருந்தாலும் சுத்தமாக இருந்தது. ஜன்னலை திறந்தவுடனேயே எதிரே பனியால் மூடப்பட்ட மலைகள் காட்சியளித்தன. நகரத்தின் சலசலப்பிலிருந்து தள்ளி இப்படிப்பட்ட அமைதியை அவன் இதற்கு முன் உணர்ந்ததே இல்லை. மாலை பொழுதாக ஆக குளிர் இன்னும் அதிகரித்தது. கௌரி களிமண் அடுப்பில் செய்த இஞ்சி தேநீரை கொண்டு வந்தாள். நிகில் தேநீரை பருகிக் கொண்டே, இவ்வளவு சுவையான தேநீரை நான் இதுவரை குடித்ததே இல்லை என்றான். கௌரி சிரித்துக்கொண்டே, இங்கே இருக்கும் குளிரில் தேநீர் தான் மிக பெரிய மருந்து என்றாள். மெல்ல மெல்ல இருவருக்கும் இடையே இயல்பான பேச்சுவார்த்தை தொடங்கியது. கௌரி தனியாகவே இந்த தங்குமிடத்தை பராமரித்து வருவதை நிகில் அறிந்து கொண்டான். அவளுடைய பெற்றோர் அருகிலுள்ள கிராமத்தில் வசிக்கிறார்கள். தேவைப்படும் போது மட்டுமே இங்கு வருகிறார்கள். சிறிது நேரத்திற்கு பிறகு நிகில் சுற்றியுள்ள இடங்களை சுற்றி பார்க்க புறப்பட்டான். திரும்பி வரும்போது சந்தையிலிருந்த மக்கள் விரைவாக தங்கள் வீடுகளை நோக்கி செல்வதை கண்டான். வானத்தில் கருமேகங்கள் சூழ்ந்திருந்தன. காற்று முன்பை விட குளிர்ந்திருந்தது. ஒரு கடைக்காரர் அவனை பார்த்து, இன்றிரவு வானிலை மோசமடையக்கூடும், சீக்கிரமாக உங்கள் இருப்பிடத்திற்கு செல்லுங்கள் என்றார். நிகில் புன்னகைத்து கொண்டே முன்னால் நடந்தான்.
மலைப்பகுதியில் இப்படிப்பட்ட வானிலை இயல்பான ஒன்றுதான் என்று அவனுக்கு தோன்றியது. இரவு சுமார் 9 மணியளவில் கௌரி விறகு அடுப்பில் சமைத்த சூடான உணவை அவன் முன் வைத்தாள். எளிமையான பருப்பு, காய்கறி மற்றும் புதிய ரொட்டிகளின் மனம் அறை முழுவதும் பரவியது. உணவை சாப்பிடும்போது எளிமையிலும் எவ்வளவு சுவை இருக்கிறது என்பதை நிகில் உணர்ந்தான். உணவை முடித்த பிறகு அவன் தன் அறைக்கு சென்றான். வெளியே காற்றின் சத்தம் இடைவிடாமல் அதிகரித்து கொண்டே இருந்தது. சிறிது நேரத்திலேயே பனி விழத் தொடங்கியது. அவன் ஜன்னலை திறந்தபோது பாதை முழுவதும் மெல்ல மெல்ல வெள்ளை நிற போர்வையால் மூடப்பட்டு கொண்டிருப்பதை பார்த்தான். தூரம் வரை யாருமே தென்படவில்லை. அதே நேரத்தில் மொபைல் நெட்வொர்க்கும் மறைந்து போனது. நிகில் ஜன்னலை மூடி கம்பளியை போர்த்தி கொண்டு படுக்கையில் படுத்துக்கொண்டான். ஆனால் வெளியே அதிகரித்து கொண்டே இருந்த பனிப்பொழிவை பார்க்கும்போது இரவு முழுவதும் இப்படி பனி பெய்து கொண்டே இருந்தால் காலையில் தன்முன் ஒரு புதிய சிக்கல் உருவாகும் என்ற ஒரே எண்ணம்தான் அவன் மனதில் திரும்ப திரும்ப வந்து கொண்டிருந்தது. சரி, மறுநாள் காலை நிகில் விழித்து பார்த்தபோது அறைக்குள் ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. அவன் ஜன்னல் திரையை விலக்கி பார்த்தபோது எதிரே இருந்த காட்சியை கண்டு சில நொடிகள் உறைந்து போனான். இரவு முழுவதும் பெய்த பனிப்பொழிவு முழு பகுதியையும் வெள்ளை நிற போர்வையால் மூடியிருந்தது. மரத்தின் கிளைகள் வளைந்திருந்தன. வீட்டிற்கு முன்னால் இருந்த பெரிய குறுகிய பாதை முற்றிலுமாக மறைந்து போயிருந்தது. அவன் தன் மொபைலை எடுத்து பார்த்தான். ஆனால் நெட்வொர்க் இன்னமும் வரவில்லை. வெளியே வந்து பார்த்தபோது வாசல் வரை பனி உறைந்திருந்தது. அப்போது கௌரி கையில் மண்வெட்டியுடன் பாதையை சுத்தம் செய்வதை கண்டான். குளிரில் அவளது கைகள் சிவந்து போயிருந்தன. ஆனால் முகத்தில் எந்த ஒரு புகாரும் இல்லை. நிகில் உடனடியாக அவளிடம் சென்று, இவ்வளவு குளிரில் தனியாக ஏன் செய்கிறாய்? நானும் உதவி செய்கிறேன் என்றான். முதலில் கௌரி மறுத்தாள். ஆனால் நிகில் ஏதும் பேசாமல் மற்றொரு மண்வெட்டியை எடுத்துக்கொண்டான். சுமார் அரை மணி நேர உழைப்பிற்கு பிறகு இருவரும் வாசல் வரையிலான பாதையை சுத்தம் செய்தனர். அப்போது கௌரி புன்னகைத்து கொண்டே, இன்று நீங்கள் விருந்தினராக இல்லாமல் தோழராகவே மாறிவிட்டீர்கள் போலிருக்கிறது என்றாள். இதை கேட்டு நிகிலும் புன்னகைத்தான். பாதை சுத்தமானதும் கௌரி அவனை சமையலறைக்கு அழைத்து சென்றாள். விறகு அடுப்பில் தண்ணீர் கொதித்து கொண்டிருந்தது. அறை முழுவதும் புகையுடன் சேர்த்து இஞ்சியின் நறுமணம் பரவி இருந்தது. அவள் சூடான தேநீரையும் வெண்ணெய் தடவிய உருளைக்கிழங்கு பராட்டாவையும் நிகில் முன் வைத்தாள். சாப்பிட்டு கொண்டே சமையலறைக்கு பின்னால் இருந்த ஒரு சிறிய அறையின் மீது நிகிலின் பார்வை பட்டது. அங்கே ஒரு பாய், 2 கம்பளிகள் மற்றும் ஒரு லாந்தர் விளக்கு வைக்கப்பட்டிருந்தன. அவன் ஆர்வத்துடன் இது யாருடைய அறை என்று கேட்டான். கௌரி இயல்பாக, விருந்தினர்கள் வரும்போது நான் இங்கேதான் தூங்குவேன் என்று பதிலளித்தாள். இதை கேட்டதும் நிகில் அதிர்ச்சியடைந்தான். அவன், இவ்வளவு குளிரில் இங்கே ஜன்னல் கூட சரியாக மூடுவதில்லை என்றான். கௌரி லேசாக சிரித்தாள். மலையில் வாழ்பவர்களுக்கு இது பழகிவிடும். முதலில் விருந்தினர்கள் வசதியாக இருக்க வேண்டும், அதுதான் முக்கியம். நிகிலின் மனதில் அவளை பற்றிய மரியாதையும் மதிப்பும் மேலும் உயர்ந்தது. யாரோ ஒருவருக்காக ஒருவரின் உழைப்பும் அன்பும் எந்த சொற்களும் இன்றி மனிதனை பாதிக்க முடியும். சிற்றுண்டிக்கு பிறகு நிகில் சுற்றி பார்க்க செல்வதை பற்றி பேசினான். ஆனால் கௌரி தலையசைத்து, இன்று எங்கும் செல்ல முடியாது, சாலைகள் அடைக்கப்பட்டுள்ளன, காவல்துறை மக்களை வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று அறிவுறுத்தியுள்ளது என்றாள். நிகில் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தான். உண்மையிலேயே தூரம் வரை பனி மட்டுமே நிறைந்து காணப்பட்டது. வேறு வழியின்றி அவன் அங்கேயே தங்க வேண்டியதாயிற்று. நேரத்தை கழிப்பதற்காக இருவரும் வீட்டிற்கு வெளியே இருந்த சிறிய தாழ்வாரத்தில் அமர்ந்தனர். கௌரி அவனுக்கு சிம்லாவின் பழைய கதைகளை கூறினாள். ஒவ்வொரு ஆண்டும் இந்த பனிப்பொழிவு எவ்வாறு வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறது என்பதை விவரித்தாள். அதற்கு பதிலாக நிகில் மும்பையின் அதிவேக வாழ்க்கை முறையை பற்றி அவளிடம் கூறினான். பணம் சம்பாதிக்கும் ஓட்டத்தில் தான் நமக்காக வாழ்வதையே மறந்துவிட்டதாக ஒப்புக்கொண்டான். கௌரி அமைதியான குரலில், பணம் முக்கியம்தான், ஆனால் மனிதன் புன்னகைக்க மறந்துவிட்டால் அதனால் என்ன பயன் என்றாள். இந்த எளிய வாக்கியம் நிகிலின் இதயத்தில் ஆழமாக பதிந்தது. பெரிய பெரிய மனிதர்களால் பல ஆண்டுகளில் புரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயத்தை இந்த மலை பிரதேச பெண் சில நிமிடங்களிலேயே புரிய வைத்து விட்டதாக அவன் உணர்ந்தான். மதிய வேளையில் வானிலை மேலும் மோசமடைந்தது. பலத்த காற்றுடன் மீண்டும் பனி விழத் தொடங்கியது. அப்போது கௌரிக்கு கிராமத்திலிருந்து அவளது தந்தையிடமிருந்து அழைப்பு வந்தது. நெட்வொர்க் சில வினாடிகளுக்கு மட்டுமே கிடைத்தது. பேசி முடித்ததும் அவளது முகத்தில் கவலை தெளிவாக தெரிந்தது. நிகில் விசாரித்தபோது கிராமத்தில் உள்ள தன் தந்தையின் உடல்நிலை சில நாட்களாக சரியாக இல்லை என்றும் கடுமையான பனிப்பொழிவு காரணமாக அவரால் தந்தையிடம் செல்ல முடியவில்லை என்றும் கூறினாள். இருந்தாலும் தன்னை தேற்றிக்கொண்டு புன்னகையுடன் எல்லாம் சரியாகிவிடும் என்றாள்.
கௌரி ஒவ்வொரு துன்பத்தையும் தன் முகத்து புன்னகைக்கு பின்னால் மறைத்துக் கொள்வதை நிகில் உணர்ந்தான். அவளுடைய தன்னம்பிக்கையையும் சுயமரியாதையையும் காயப்படுத்தாமல் தேவைப்பட்டால் அவளுக்கு நிச்சயம் உதவ வேண்டும் என்று அவன் முதன்முறையாக தன் மனதிற்குள் முடிவெடுத்தான். மாலை பொழுதும் சாயத் தொடங்கியது. கௌரி விறகு அடுப்பை மூட்டினாள். இருவரும் அதன் அருகில் அமர்ந்து காய்ந்தனர். வெளியே இடைவிடாது பெய்து கொண்டிருந்த பனி சூழல் முழுவதையும் அமைதியாக்கியது. சிறிது நேரம் இருவரும் ஏதும் பேசாமல் தீயின் சுடர்களையே பார்த்து கொண்டிருந்தனர். திடீரென்று கௌரி புன்னகையுடன், ஒருவேளை வானிலை சீக்கிரம் சரியாகிவிட்டால் என்னை மறந்து விடுவீர்களா என்று கேட்டாள். நிகில் அவளை பார்த்தான். ஆனால் பதிலளிப்பதற்கு முன்பாகவே வெளியே பலத்த காற்று வீசி கதவு பலமாக அதிர்ந்தது. அதே கணத்தில் இந்த பயணம் வெறும் சுற்றி பார்ப்பதற்கானது மட்டுமல்ல என்பதை அவன் உணர்ந்தான். அடுத்த நாள் காலை வானிலை சற்று அமைதி அடைந்திருந்தது. ஆனால் பனி இன்னமும் நாலாபுறமும் உறைந்துதான் இருந்தது. காவல்துறை முக்கிய சாலையின் ஒரு பகுதியை திறந்து விட்டிருந்தது. அதனால் சுற்றியுள்ள இடங்களுக்கு செல்வது சாத்தியமானது. நிகில் கௌரியிடம், தனியாக சுற்றி பார்ப்பதை விட இந்த ஊரை நன்கு அறிந்த ஒருவர் கூடவே இருந்தால் நன்றாக இருக்கும். உனக்கு நேரம் கிடைத்தால் இன்றைக்கு என்னுடன் வா என்றான். கௌரி முதலில் தயங்கினாள். இந்த தங்குமிடத்தை விட்டுவிட்டு எப்படி வருவது? யாராவது விருந்தினர்கள் வந்துவிட்டால் என்றாள். நிகில் புன்னகையுடன், இவ்வளவு பணியில் இன்றைக்கு யாருமே வரமாட்டார்கள். ஒருவேளை வந்தாலும் நான் திரும்பி வந்து அவர்களை வரவேற்கிறேன் என்றான். கௌரி அவனது பேச்சை கேட்டு சிரித்து விட்டாள். சிறிது நேர யோசனைக்கு பிறகு அவள் சம்மதித்தாள். சிறிது நேரத்தில் அவள் இமாச்சலிய பிரதேசத்தின் பாரம்பரிய ஆடைகளை அணிந்து கொண்டு வெளியே வந்தாள். வழக்கமாக எளிய உடைகளில் இருக்கும் கௌரி அன்று மிகவும் வித்தியாசமாக தெரிந்தாள். நிகில் சில நொடிகள் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். பிறகு இருவரும் டாக்ஸியில் சிம்லாவின் அழகான இடங்களை நோக்கி புறப்பட்டனர். வழியெல்லாம் இருவரும் மனம் விட்டு பேசிக்கொண்டே வந்தனர். எங்கெல்லாம் பனி அதிகமாக இருந்ததோ அங்கெல்லாம் வண்டியை நிறுத்தி இருவரும் புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டனர். சாதாரண பயணிகள் செல்லாத சிறிய சிறிய இடங்களுக்கும் கௌரி நிகிலை அழைத்து சென்றாள். அங்கே பனியும் தேவதாரு மரங்களும் மலைகளின் அமைதியும் மட்டுமே இருந்தன. நிகில் புன்னகைத்து கொண்டே, நீ கூடவே வரவில்லை என்றால் இந்த இடங்களை என்னால் ஒருபோதும் கண்டிருக்க முடியாது என்றான். கௌரி, ஒவ்வொரு ஊரிலும் சில இடங்கள் அங்கு வாழ்பவர்களுக்கு மட்டுமே தெரியும் என்றாள். முதல் முறையாக நிகில் தன் மொபைலில் மலைகளை மட்டுமல்லாமல் கௌரியையும் சில புகைப்படங்கள் எடுத்தான். கௌரி முதலில் மறுத்தாலும் பிறகு புன்னகையுடன் புகைப்படம் எடுக்க ஒத்துழைத்தாள். பதிலுக்கு அவளும் நிகிலை பல புகைப்படங்கள் எடுத்தாள். இருவரின் சிரிப்பு சத்தம் மலைகளின் அமைதியில் தெளிவாக கேட்டது. அறியாமலேயே இருவருக்கும் இடையில் இருந்த தயக்கம் விலகத் தொடங்கியது. மதிய வேளையில் இருவரும் ஒரு சிறிய உணவகத்தில் நிறுத்தினர். அங்கே விறகு அடுப்பில் சூடான ராஜ்மா சோறு தயாராகி கொண்டிருந்தது. சாப்பிட்டு கொண்டே நிகில், நீ ஏதேனும் பெரிய நகரத்திற்கு சென்று வேலை செய்ய வேண்டும் என்று யோசித்ததே இல்லையா என்று கேட்டான். கௌரி நீண்ட நேரம் அமைதியாக இருந்தாள். பிறகு, யோசித்திருக்கிறேன். ஆனால் அம்மா மறைந்த பிறகு அப்பா தனியாகி விட்டார். இந்த வீட்டை விட்டு போவது சரியாக தோன்றவில்லை. அதனால்தான் இந்த தங்குமிடத்தை தொடங்கினேன். மெல்ல மெல்ல தொழில் நடக்க தொடங்கியது. ஆனால் இன்னும் செய்ய வேண்டியவை நிறைய இருக்கின்றன என்றாள். பணப்பற்றாக்குறை காரணமாக வேலை நின்று போனதால் வீட்டின் ஒரு பகுதி இன்னும் அரைகுறையாகவே இருக்கிறது என்பதையும் அவள் கூறினாள். நிகில் அவளது வார்த்தைகளை கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தான். கௌரி தன் கஷ்டங்களை பற்றி புலம்பாமல் அதை மரியாதையுடன் எதிர்கொள்வதை அவன் உணர்ந்தான். மறுபுறம் கௌரியும் முதன்முறையாக நிகிலை பற்றி விசாரித்தாள். தன் தாய் சிறு வயதிலேயே இறந்து விட்டதாகவும் தந்தைதான் தன்னை வளர்த்து ஆளாக்கினார் என்றும் நிகில் கூறினான். இதனாலேயே தான் சிறுவயதிலிருந்தே கடமைகளை மட்டுமே செய்து பழக்கப்பட்டிருப்பதாக கூறினான். மாலை பொழுதாவதற்குள் இருவரும் தங்குமிடத்திற்கு திரும்பி வந்தனர். வழியில் லேசாக பனி பெய்து கொண்டிருந்தது. வீட்டிற்கு வந்ததும் கௌரி சமையலறைக்கு சென்றாள். நிகில் விறகுகளை எடுத்துக்கொண்டு உள்ளே வைக்க தொடங்கினான். கௌரி அவனை தடுத்து, நீங்கள் விருந்தினர், இதையெல்லாம் செய்ய வேண்டாம் என்றாள். நிகில் புன்னகையுடன், 2 நாட்களுக்கு முன்பு வரை நான் விருந்தினராக இருந்தேன், இப்போது நண்பனாக நினைக்கலாம் என்று பதிலளித்தாள். இதை கேட்டதும் கௌரி எதுவும் பேசவில்லை. ஆனால் அவளது முகத்தில் இருந்த புன்னகை எல்லாவற்றையும் வெளிப்படுத்தியது. இரவில் உணவு சாப்பிடும் போது இருவருக்கும் இடையே முன்பிருந்த தயக்கம் இல்லை. பேச்சிலேயே நேரம் எப்படி சென்றது என்பது இருவருக்குமே தெரியவில்லை. வெளியே வானிலை சீராக தொடங்கியது. மறுநாளுக்குள் பெரும்பாலான சாலைகள் திறக்கப்படும் என்று வானொலியில் செய்து வந்தது. இதை கேட்டதும் இருவரும் சில நொடிகள் அமைதியாயின. இதற்கு காரணம் நிகில் மீண்டும் திரும்பி செல்ல வேண்டும் என்பது இருவருக்குமே புரிந்திருந்தது. இரவில் தன் அறையில் படுத்திருந்த நிகிலின் கண்களில் தூக்கம் வரவில்லை. அவன் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தான். மலைகள் முன்பை போலவே அமைதியாக இருந்தன. ஆனால் அவனுக்குள் எல்லாமே மாறி இருந்தது.
மறுபுறம் கௌரியும் தன் சிறிய அறையில் அமர்ந்து சில நாட்களிலேயே ஒரு அந்நிய மனிதன் எவ்வாறு இவ்வளவு சொந்தக்காரராக மாற முடிந்தது என்று யோசித்துக் கொண்டிருந்தாள். இருவருமே யாருடனும் எதையும் பகிர்ந்து கொள்ளவில்லை. ஆனால் இருவரின் மனதிலும் ஒரே மாதிரியான பயம் இருந்தது. அடுத்த நாள் காலை வானம் மிகவும் தெளிவாக இருந்தது. பல நாட்களுக்கு பிறகு மலைகளில் வெயில் பரவி இருந்தது. சாலைகளும் மெல்ல மெல்ல திறக்க தொடங்கின. நிகில் தன் பையை தயார் செய்தான். அவனது மனதில் ஒரு விசித்திரமான பதற்றம் இருந்தது. புறப்படுவது இன்னும் சிறிது நேரம் தள்ளி போகாதா என்று அவன் விரும்பினான். ஆனால் பேருந்து நேரம் நிச்சயிக்கப்பட்டிருந்தது. அங்கே கௌரியோ வழக்கம் போல் இயல்பாக காணப்பட முயன்று கொண்டிருந்தாள். அவள் காலையிலேயே சீக்கிரம் எழுந்து சிற்றுண்டி தயார் செய்தாள். சூடான உருளைக்கிழங்கு பரோட்டா, வீட்டு வெண்ணெய் மற்றும் தேநீரை மேஜை மீது வைத்தாள். இருவரும் வழக்கமான நாட்களைப் போல பேசிக் கொண்டிருந்தனர். ஆனால் இந்த பேச்சுவார்த்தை இன்னும் சிறிது நேரத்திற்கு மட்டுமே நீடிக்கும் என்பதை இருவருமே அறிந்திருந்தனர். சிற்றுண்டி முடிந்ததும் நிகில் தன் தங்குமிட கட்டணத்தை கணக்கிட்டான். கௌரி பில்களை தயாரித்து அவன் முன் வைத்தாள். நிகில் பணத்தை கொடுத்துவிட்டு யாருக்கும் தெரியாமல் கூடுதல் பணத்தையும் மேஜை மீது வைத்தான். கௌரி உடனடியாக அந்த பணத்தை அவனிடமே திருப்பி கொடுத்து, எவ்வளவு வாடகையோ அதை மட்டும் நான் வாங்கியிருக்கிறேன். யாரோ தயவு செய்து கொடுக்கும் பணத்தை வைத்து நான் தொழில் நடத்தவில்லை என்றாள். அவளது பேச்சை கேட்டு நிகில் புன்னகைத்தான். அவன் எந்த விவாதமும் செய்யாமல் அப்பணத்தை திரும்ப பெற்று கொண்டான். அந்த கணமே கௌரியின் மிகப்பெரிய சொத்து அவளுடைய சுய மரியாதைதான் என்பதை அவன் புரிந்து கொண்டான். சிறிது நேரத்திற்கு பிறகு டாக்ஸி வீட்டின் வெளியே வந்து நின்றது. நிகில் தனது பையை எடுத்துக்கொண்டான். அவன் வாசலை அடைந்தான். பிறகு ஒருமுறை திரும்பி பார்த்து முழு வீட்டையும் நோட்டமிட்டான். இந்த சிறிய வீடு கடந்த சில நாட்களில் அவனுக்கு சொந்த வீடு போல மாறியிருந்தது. கௌரி அவனை வழியனுப்ப வெளியே வரை வந்தாள். இருவருக்கும் இடையே சில நொடிகள் அமைதி நிலவியது. நிகில், உடம்பை பார்த்துக்கொள் என்று மட்டுமே கூறினான். கௌரி லேசான புன்னகையுடன் நீங்களும் தான் என பதிலளித்தாள். டாக்ஸி புறப்பட்டது. அந்த வண்டி திருப்பத்தின் பின்னால் மறையும் வரை கௌரி அங்கே நின்று கொண்டு அதை பார்த்து கொண்டிருந்தாள். மறுபுறம் டாக்ஸியில் அமர்ந்திருந்த நிகிலும் மீண்டும் மீண்டும் திரும்பி அதே வீட்டை பார்த்து கொண்டிருந்தான். அவனது மனதில் இதுவரை உணராத ஒரு வெற்றிடம் இருந்தது. சிம்லா பின்னால் விலகி கொண்டிருந்தது. ஆனால் அவனது இதயமோ அங்கே ஏதோ ஒரு இடத்தில் நிலைத்து நின்று விட்டது. மும்பைக்கு திரும்பிய பிறகு எல்லாமே முன்பு போலவே இருந்தது. கடையில் வாடிக்கையாளர்களின் கூட்டம், ஊழியர்கள் தங்கள் வேலையில் பிஸியாக இருந்தனர். தந்தையும் வழக்கப்போல் வியாபாரத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தார். ஆனால் நிகில் மாறியிருந்தான். இப்போது அவனது மனம் வேலையில் ஈடுபடவில்லை. வாடிக்கையாளர்கள் ஏதேனும் கேட்டால் அவன் வேறெங்கோ தொலைந்து போவான். தந்தை பலமுறை கண்டித்தார். என்ன விஷயம்? சிம்லாவிற்கு சுற்றி பார்க்க சென்றாயா அல்லது உன் மனதை அங்கேயே விட்டு வந்து விட்டாயா? நிகில் ஒவ்வொரு முறையும் புன்னகைத்து விஷயத்தை தட்டி போட்டான். ஆனால் உண்மை என்னவென்றால் அவனது கண்களுக்கு முன்னால் மீண்டும் மீண்டும் கௌரியின் முகமே வந்து போனது. இரவில் அவன் தூங்க செல்லும் போது அந்த மலைகளின் அமைதி, விறகு அடுப்பின் நறுமணம் மற்றும் தங்குமிடத்தின் ஜன்னல் வழியாக தெரிந்த பனிமூடிய மலைகள் நினைவுக்கு வர தொடங்கின. இது சில நாட்களுக்கான நினைவுதான் என்று அவன் தனக்குத்தானே புரிய வைக்க முயன்றான். ஆனால் எவ்வளவு தூரம் மறக்க நினைத்தானோ அவ்வளவு ஆழமாக நினைவுகள் திரும்பி வந்தன. அங்கு சிம்லாவிலும் கௌரி முன்பு போலவே தன் வேலையில் மூழ்கியிருந்தாள். புதிய விருந்தினர்கள் வர தொடங்கினர். ஆனால் ஒவ்வொரு முறையும் கதவில் தட்டும் சத்தம் கேட்கும் போதெல்லாம் ஒருவேளை நிகில் திரும்பி வந்திருப்பானோ என்ற எதிர்பார்ப்பு ஒரு கணம் அவளுக்குள் எட்டி பார்த்தது. பிறகு அவளை புன்னகைத்து கொண்டு தன் வேலையில் ஈடுபடுவாள். அவளது மொபைலில் நிகிலின் எண்ணை பலமுறை எடுத்து பார்த்தாள். ஆனால் ஒருபோதும் அழைக்கவில்லை. நகரத்திற்கு திரும்பிய பிறகு அவன் தன் வாழ்க்கையில் பிஸியாகி இருப்பான் என்று அவள் நினைத்தாள். மறுபுறம் நிகிலும் எத்தனை முறையோ அவளது எண்ணை திறந்து மூடினான். இருவருமே அன்பாக பேச விரும்பினர். ஆனால் முதலடியை எடுத்து வைக்கும் தைரியம் இருவரிடமும் இல்லை. காலம் கடந்து போனது. ஆனால் இந்த இடைவெளி அவர்களின் மன பதற்றத்தை குறைக்கவில்லை. சுமார் 10 நாட்கள் கழிந்தன. ஒரு நாள் மாலை நிகில் கடையை பூட்டிவிட்டு வீட்டிற்கு சென்றான். ஆனால் இரவு முழுவதும் அவனுக்கு தூக்கம் வரவில்லை. இறுதியாக அவன் படுக்கையிலிருந்து எழுந்து ஒரு முடிவை எடுத்தான். விடிந்ததும் அவன் தன் தந்தையிடம் 2 நாட்களுக்கு வெளியே செல்ல வேண்டியிருப்பதாக கூறினான். தந்தை காரணத்தை கேட்டதற்கு, இந்த முறை நான் வியாபாரத்திற்காக அல்ல, என் மனதின் விருப்பத்தை நிறைவேற்ற செல்கிறேன் என்று மட்டுமே கூறினான். அவ்வளவுதான் கூறிவிட்டு தன் சிறிய பையை எடுத்துக்கொண்டு மும்பையிலிருந்து சிம்லாவிற்கு பயணச்சீட்டை பதிவு செய்துவிட்டு புன்னகையுடன் வீட்டை விட்டு புறப்பட்டான். இந்த முறை சிம்லாவுக்கான பயணம் தன் வாழ்க்கையின் மிகப்பெரிய முடிவாக மாறப்போகிறது என்பதில் அவனுக்கு முழு நம்பிக்கை இருந்தது. அடுத்த நாள் மதியத்திற்குள் நிகில் சிம்லாவை அடைந்தான். இந்த முறை அவனது நடைமுறையில் முன்பிருந்த ஆர்வத்தை விட ஒரு விசித்திரமான பதற்றமே மேலோங்கி இருந்தது.
டாக்ஸியில் இருந்து இறங்கியதும் அவன் அதே மலைப்பாதையில் நடக்கத் தொடங்கினான். ஒவ்வொரு திருப்பமும் அவனுக்கு முந்தைய பயணத்தை நினைவூட்டியது. சில நிமிடங்களிலேயே அவன் மீண்டும் அதே மர தங்குமிடத்தின் முன் நின்று கொண்டிருந்தான். அவன் ஆழமாக மூச்சை இழுத்துவிட்டு கதவை தட்டினான். உள்ளே காலடி சத்தம் கேட்டது. கதவு திறந்ததும் எதிரே கௌரி நின்று கொண்டிருந்தாள். ஒரு கணம் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தபடியே நின்றனர். கௌரியால் தன் கண்களையே நம்ப முடியவில்லை. அவள் ஆச்சரியத்துடன், நீங்களா மீண்டும் என்று கேட்டாள். நிகில் லேசாக புன்னகைத்து, ஆம், இந்த முறை சுற்றி பார்க்க வரவில்லை என்றான். கௌரிக்கு எதுவும் புரியவில்லை. அவள் அவனை உள்ளே வருமாறு அழைத்தாள். ஆனால் அவளது மனதில் ஒரே நேரத்தில் பல கேள்விகள் எழுந்தன. இருவரும் அறைக்குள் அமர்ந்தனர். ஆனால் சிறிது நேரம் வரை இருவருமே எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. இறுதியில் நிகில் அந்த அமைதியை கலைத்தான். அவன், மும்பைக்கு திரும்பிய பிறகு எல்லாவற்றையும் முன்பு போலவே மாற்றியமைக்க நான் பல முயற்சிகள் செய்தேன். ஆனால் என்னால் முடியவில்லை. கடையில் அமர்ந்திருக்கும் போது உன் பேச்சுக்கள் தான் நினைவுக்கு வந்தன. இரவில் கண்களை மூடினால் இந்த வீடுதான் என் கண் முன்னே தெரிந்தது. அப்போதே புரிந்து கொண்டேன், நான் சிம்லாவிலிருந்து மட்டும் திரும்பி வரவில்லை, என் இதயத்தையும் எங்கேயே விட்டுவிட்டு தான் வந்திருக்கிறேன் என்றான். இதை கேட்டதும் கௌரியின் கண்கள் கலங்கின. அவள் மெதுவாக, நானும் பலமுறை உங்களுக்கு அழைப்பு விடுக்க நினைத்தேன். ஆனால் என் பேச்சு உங்களுக்கு பிடிக்காமல் போய்விடுமோ என்று பயமாக இருந்தது என்றாள். நிகில் புன்னகைத்து, நீ ஒருவேளை போன் செய்திருந்தால் நான் அன்றைய தினமே திரும்பி வந்திருப்பேன் என்றான். இருவரும் லேசாக சிரித்து கொண்டனர். பல நாட்களாக இருந்த இடைவெளி சில நிமிடங்களிலேயே மறைந்து போனது. சிறிது நேரத்திற்கு பிறகு நிகில் தீவிரமான குரலில், கௌரி, நான் உன்முன் எந்த ஒரு பெரிய வாக்குறுதியையோ அல்லது பிரம்மாண்டமான கனவையோ கொண்டு வரவில்லை. உனக்கு சம்மதம் என்றால் என் வாழ்நாள் முழுவதும் உன்னோடு இணைந்து வாழ விரும்புகிறேன். என்னை திருமணம் செய்து கொள்வாயா என்று கேட்டான். இதை கேட்டதும் கௌரி முற்றிலும் அமைதியானாள். அவள் சில நொடிகள் தலையை குனிந்தவாறே இருந்தாள். பிறகு அவளது கண்களில் இருந்து கண்ணீர் வழிய தொடங்கியது. அவள், நம்முடைய உலகங்கள் மிகவும் வித்தியாசமானவை என்று எனக்கு பயமாக இருந்தது. நீங்கள் பெரிய நகரத்தைச் சேர்ந்தவர், நான் மலையில் உள்ள ஒரு சிறிய வீட்டில் வாழும் பெண் என்றாள். நிகில் உடனடியாக, உறவுகள் நகரத்தாலோ பணத்தாலோ இயங்குவதில்லை, நம்பிக்கையால் தான் இயங்குகின்றன. உன்னை போன்ற ஒரு உண்மையான மனிதரை நான் இதுவரை பார்த்ததே இல்லை என்று பதிலளித்தான். கௌரி எதுவும் பேசாமல் புன்னகையுடன் தலையசைத்தாள். அவளது இந்த சைகையே நிகிலுக்கு மிகப்பெரிய பதிலாக இருந்தது. அதன் பிறகு கௌரி நிகிலை சந்திக்க வைப்பதற்காக தன் தந்தையிடம் அருகிலுள்ள கிராமத்திற்கு அழைத்து சென்றாள். கௌரியின் தந்தை நிகிலுடன் நீண்ட நேரம் உரையாடினார். அவர் அவனது குடும்பத்தை பற்றியும் வேலையை பற்றியும் அவனது எண்ணத்தை பற்றியும் விரிவாக கேட்டறிந்தார். நிகில் எந்தவித போலித்தனமும் இன்றி ஒவ்வொரு கேள்விக்கும் பதிலளித்தான். அவன் தெளிவாக, நான் கௌரியை மாற்றுவதற்காக வரவில்லை, அவள் எப்படி இருக்கிறாளோ அப்படியே இருக்க வேண்டும் என்றுதான் விரும்புகிறேன் என்றான். இதை கேட்டதும் கௌரியின் தந்தையின் முகத்தில் திருப்தி தெளிவாக தெரிந்தது. அவர், மகனே, மகளின் கையை அவளை மதிக்கும் ஒரு மனிதனிடமே ஒப்படைக்க வேண்டும். கௌரி மகிழ்ச்சியாக இருந்தால் எங்களுக்கு இந்த உறவில் முழு சம்மதம் என்றார். இதை கேட்டதும் கௌரியின் கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்தது. நிகில் மரியாதையுடன் அவரது பாதங்களை தொட்டு ஆசி பெற்றான். அன்று வீசிய மலைகளின் சில்லென்ற காற்றும் முன்பை விட அதிக நிம்மதியை தருவது போல் இருந்தது. மாலையில் நிகில் மீண்டும் அந்த தங்குமிடத்திற்கு திரும்பினான். தாழ்வாரத்தில் நின்று கொண்டு இருவரும் தூரம் வரை பரவியிருந்த பனிமூடிய மலைகளை பார்த்து கொண்டிருந்தனர். இம்முறை இருவருக்கும் இடையே எந்த தயக்கமும் இருக்கவில்லை. நிகில், இனி அடுத்த முறை நான் தனியாக வரமாட்டேன், என் தந்தையையும் கூடவே அழைத்து வருவேன். அப்போதுதான் இரு குடும்பத்தினரும் சேர்ந்து அடுத்த கட்டத்தை பற்றி பேச முடியும் என்றான். கௌரி புன்னகையுடன், நான் காத்திருப்பேன் என்றாள். இருவரின் கண்களிலும் இப்போது பிரிவின் பயம் இல்லை, மாறாக வரவிருக்கும் அழகான எதிர்காலத்தின் நம்பிக்கையே இருந்தது. இரு குடும்பங்களையும் என்றென்றைக்குமாக ஒரே உறவில் பிணைக்கப் போகும் அந்த ஒரு சந்திப்பு மட்டுமே இனி பாக்கியிருந்தது. சுமார் ஒரு வாரத்திற்கு பிறகு நிகில் தன் தந்தையுடன் மீண்டும் சிம்லாவை அடைந்தான். இம்முறை அவனது கையில் பயணப்பை எதுவும் இல்லை, மாறாக தன் குடும்பத்தின் நம்பிக்கைகள் மட்டுமே இருந்தன. கௌரியும் அவளது தந்தையும் இருவரையும் எளிமையுடன் வரவேற்றனர். முதல் சந்திப்பிலேயே இரு குடும்பத்தினருக்கும் இடையே ஒரு நெருங்கிய பந்தம் மலரத் தொடங்கியது. நிகிலின் தந்தை கௌரியின் தந்தையிடம், நாங்கள் பெண்ணை கேட்டு வந்திருக்கிறோம், எந்த பேரம் பேசவும் வரவில்லை. உங்கள் மகள் தன் நற்பண்புகளாலும் உழைப்பாலும் எங்கள் மகனின் இதயத்தை வென்றிருக்கிறாள், அதனால் எங்களுக்கு அவளை பிடித்திருக்கிறது என்றார். இந்த வார்த்தைகளை கேட்டதும் கௌரியின் தந்தையின் கண்கள் கலங்கின. அவர் புன்னகைத்து கொண்டே, எங்கள் மகளுக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை தான் நாங்களும் தேடிக்கொண்டிருந்தோம் என்றார்.
அன்றைய தினமே இரு குடும்பத்தினரும் இணைந்து திருமண தேதியை முடிவெடுத்தனர். அடுத்த மாதமே மும்பையில் பதிவாளர் அலுவலகத்தில் எளிமையாக திருமணம் நடைபெற்றது. அதன் பிறகு இரு குடும்பத்தினர் முன்னிலையில் ஒரு சிறிய ஆசீர்வாத சடங்கு நடத்தப்பட்டது. அங்கே எந்த ஆடம்பரமோ தேவையில்லாத வீண் செலவோ இருக்கவில்லை. திருமணத்திற்கு பிறகு கௌரி முதன்முறையாக மும்பைக்கு வந்தாள். புதிய நகரம், புதிய வாழ்க்கை மற்றும் புதிய மனிதர்கள் அவளுக்கு முற்றிலும் வித்தியாசமாக இருந்தனர். ஆனால் நிகில் அவளை ஒருபோதும் தனிமையாக உணரவிடவில்லை. நிகிலின் தந்தையும் கௌரியை தன் சொந்த மகளைப் போல பராமரிக்க தொடங்கினார். மெல்ல மெல்ல கௌரி வீட்டை தன் வசமாக்கி குடும்பத்தோடு ஒன்றி போனாள். பல வருடங்களாக நிகிலின் வாழ்க்கையில் இல்லாதிருந்த அமைதியை அவள் நிரப்பினாள். சிறிது காலத்திற்கு பிறகு நிகில் கௌரியிடம், சிம்லாவிலுள்ள அந்த தங்குமிடம் ஒருபோதும் மூடப்படக்கூடாது என்று நான் விரும்புகிறேன். அங்கேதானே நம் காதல் கதை தொடங்கியது என்றான். கௌரி புன்னகைத்தாள். இருவரும் இணைந்து அங்கு தங்குமிடத்தை முன்பை விட இன்னும் சிறப்பாக மாற்ற முடிவெடுத்தனர். அரைகுறையாக இருந்த வேலைகள் நிறைவு செய்யப்பட்டன. புதிய சமையலறை கட்டப்பட்டது மற்றும் தேவையான வசதிகள் அனைத்தும் ஏற்படுத்தப்பட்டன. கிராமத்தை சேர்ந்த ஒரு நம்பிக்கையான தம்பதியரிடம் அந்த தங்குமிடத்தை பராமரிக்கும் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது. இப்போது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நிகிலும் கௌரியும் சில நாட்களுக்கு சிம்லாவுக்கு சென்று வருவார்கள். அங்கே வரும் விருந்தினர்களை சந்திப்பார்கள். மலை பிரதேச காற்றில் நேரத்தை செலவிடுவார்கள். பிறகு மீண்டும் மும்பைக்கு திரும்புவார்கள். அவர்களை பொறுத்தவரை அந்த தங்குமிடம் ஒரு தொழில் மட்டுமல்ல, அவர்களின் முதல் சந்திப்பின் மிகவும் அழகான நினைவாகவும் மாறியிருந்தது. காலம் கடந்து போனது. நிகில் முன்பு போலவே வேலைகளை செய்தாலும் இப்போது வாழ்க்கையை வாழவும் கற்றுக்கொண்டான். பல வருடங்களாக கடையை விட்டு வெளியேறாதவன் இப்போது தினமும் தன் குடும்பத்திற்காக நேரத்தை ஒதுக்கினான். மறுபுறம் கௌரியும் பெரிய நகரத்தில் வாழ்ந்த போதிலும் தன் எளிமையை ஒருபோதும் கைவிடவில்லை. முதல் சந்திப்பிலேயே நிகிலின் இதயத்தை வென்ற அதே அன்பு, அதே புன்னகை மற்றும் அதே சொந்த பந்த உணர்வு வீட்டிற்குள் என்றும் நிலைத்திருந்தது. இருவரும் அடிக்கடி மாலையில் அமர்ந்து ஒரு அந்நிய விருந்தினரும் தங்குமிடத்தை நடத்தி வந்த ஒரு பெண்ணும் சந்தித்த அந்த முதல் பனிப்பொழிவை நினைவு கூறுவார்கள். அன்று தங்களின் அந்த சந்திப்பு ஒரு நாள் தங்களது முழு உலகத்தையும் மாற்றப் போகிறது என்பது இருவருக்குமே தெரிந்திருக்கவில்லை. இன்றளவும் சிம்லாவில் பனி பெய்து தங்குமிடத்தின் மரக்கூரை வெள்ளை நிற போர்வையால் மூடப்படும் போதெல்லாம் நிகிலும் கௌரியும் நிச்சயம் அங்கே சென்று விடுவார்கள். தாழ்வாரத்தில் நின்று கொண்டு தேநீரை பருகியபடியே இருவரும் அந்த பழைய நாட்களை நினைத்து பார்ப்பார்கள். நிகில் அடிக்கடி புன்னகைத்து கொண்டு, அந்த நாள் நான் ஏதேனும் ஒரு பெரிய விடுதியில் தங்கியிருந்தால் என் வாழ்க்கையின் மிக விலைமதிப்பற்ற இந்த உறவு எனக்கு கிடைத்திருக்காது என்று கூறுவான். கௌரியும் புன்னகைப்பாள். மலை பிரதேசத்தின் சில்லென்ற காற்று இன்றளவும் அதை போலவே வீசுகிறது. ஆனால் இப்போது அதில் இரண்டு இதயங்களின் மகிழ்ச்சியும் கதகதப்பும் கலந்துள்ளது. நண்பர்களே, உண்மையான உறவுகள் செல்வம், ஆடம்பரம் அல்லது அதிர்ஷ்டத்தால் உருவாக்கப்படுவதில்லை. மாறாக நம்பிக்கை, மரியாதை மற்றும் உண்மையான அன்பான மனதால் மட்டுமே உருவாகின்றன என்பதற்கு இவர்களது வாழ்க்கை ஒரு சிறந்த உதாரணம். இந்த கதையை கூறியதன் நோக்கம் ஒன்றே ஒன்றுதான். உண்மையான அன்பும் நல்ல வாழ்க்கை துணையும் அதிர்ஷ்டத்தால் மட்டுமல்ல, நல்ல பண்புகள், நம்பிக்கை மற்றும் மரியாதையால் தான் கிடைக்கின்றன என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.